இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சிபியூல வந்து எஸ்எம்பிஎஸ் அவுட் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. நம்ம சப்ளை நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சப்ளை கொடுத்துருக்கேன். டைரக்டா பவர் கேபிள் இல்லாம டைரக்டா பவர் லைன் கொடுத்து வித்தியாசமா ஒரு இது ரெடி பண்ணி வச்சேன். எடுத்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் எஸ்எம்பிஎஸ் ரன் ஆகும். எஸ்எம்பிஎஸ் ரன் ஆனாலுமே ஹார்டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகல. என்னதான் ஹார்டிஸ்க் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா எஸ்எம்பிஎஸ்ல இருக்கிற அந்த கேபிள் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடி இது? அதோடதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒன்று வாங்கிக்கலாம். நம்ம வச்சு சேல்ஸ் வச்சுக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லோ எஸ்எம்பிஎஸ்னே நம்ம கையெல்லாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு போறோம்னா நான் வந்து மோஸ்ட்லி பெரிய எடிட்டிங் இதெல்லாம் எதுவுமே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இந்த பிசி என்ன கான்ஃபிகரேஷன்ல பில்ட் பண்ணேன் அப்படிங்கறத நான் அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்றேன். இது வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இது வந்து சும்மா நார்மலான ஜெப்ரானிக்ஸோட எஸ்எம்பிஎஸ். ஆனா ஜெப்ரானிக்ஸ் எஸ்எம்பிஎஸ்னா ரொம்ப நீங்க வந்து சீப்பா நினைச்சாதீங்க. இந்த ஜெப்ரானிக்ஸ் எஸ்எம்பிஎஸ் வச்சு 7 வருஷம் ஓட்டின ஒரு சிபி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து கையிலே கலந்து டோரை திறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே எஸ்எம்பிஎஸ் நம்ம வந்து ஜஸ்ட் இதை சும்மா நார்மலாக தான் இது பண்ணி வச்சிருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ்ல இந்த இங்கே ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த கேபிள் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த கேபிள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 பின் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணோம்னா ஜஸ்ட் இங்கே ஒரு புஷ் மாதிரி இருக்கும். இந்த புஷ் வந்து இங்கே லாக் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை இங்கே இப்படி அமுக்குனீங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகிடும். லாக் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் இந்த பின்னை கலட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டோட பின்னு அந்த பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த பின்னும் வந்து எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணியிருக்க பின்னு அதே மாதிரி நான் ஒரு எஸ்எஸ்டி ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த எஸ்எஸ்டி தெரியும். அந்த எஸ்எஸ்டியில் வந்து ஒரு பின் இருக்குது. அந்த பின்னையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூவும் வந்து இப்போ அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து இந்த எஸ்எம்பிஎஸை பொறுமையாக மதர் போர்டு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மதர் போர்டு வந்து சின்னதாக இருக்கனால எஸ்எம்பிஎஸ்க்கு அது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி மற்ற மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் எஸ்எம்பிஎஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவளை சுத்தம் நான் கொஞ்சம் ஆச்சாரம் பார்த்து படாது படாது படாது. எல்லா வயரும் எந்த ஒரு வயர்லையுமே இது பண்ணாமல் இருக்கணும். மதர் போர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. மதர் போர்டில் எந்த ஒரு டச் ஆனாலுமே ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடும். அதனால் நீங்கள் பார்த்து எஸ்எம்பிஎஸ் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புது எஸ்எம்பிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல்ஸில் வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னு நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எஸ்எம்பிஎஸோட வயர் எல்லாமே கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவோம். இந்த 24 பின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மணிக்கு இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடுவோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற இந்த லாக் வந்து இங்கே இருக்கும். வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபிட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம மதர் போர்டோட பின்னு இந்த பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை வந்து சரி பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்டி எஸ்எஸ்டியோட பின்னை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து எஸ்எஸ்டி ஒரு பின். எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயரை வந்து இப்படி லூஸாக விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேக் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேக் போட்டு கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த கூலிங் ஃபேனில் வந்து இந்த வயர்லாம் டச் ஆகாமல் இருக்கும். இல்லைனா டச் ஆச்சுன்னா அந்த கூலிங் ஃபேன் அப்பப்போ ஸ்டாப் ஆகும். அதனால் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு, ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் பார்த்தா அதனால் தூக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து என்னோட சிபிஐ வந்து பற்றி சொல்லிக்கிறேன். வெறும் கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பில் பற்றி கொடுக்குறது, அவங்களோட சர்வீஸ்க்கான பில் வந்து கொடுத்துருக்கோம். அது ஏதாச்சும் ஒரு டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதை வந்து ரன் பண்ணுறது வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்குமே இது கிடையாது. அதே மாதிரி இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உங்களோட பிசி வந்து எடிட்டிங் இல்லைன்னா கேமிங் பிசியாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து தாங்காது, அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கான எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அந்த வாட்ஸ் கூட இருக்கிறதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் இருக்கிறதே லோ பட்ஜெட்டோட எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதாவது ஜெப்ரானிக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிசி, அதாவது எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து அப்படி ஒரு நினைப்பு வச்சு எல்லாத்துக்குமே வந்து லோ பட்ஜெட்லேயே அவங்க வந்து அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க பிசி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லோ பட்ஜெட்லேயே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயே எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரம்ப விலையை வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 500 வந்து எல்லாமே ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மா சீப்பாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்குள்ளேயே ஒரு சிபிஐ மானிட்டரோட ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து காஸ்ட் இருக்குது. எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கையால் நினச்சி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேசிக்காக அதாவது உங்களோட ஆஃபீஸ் இல்லைன்னா உங்களோட ஸ்டோர் யூஸ் பண்ணுற அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிபி வந்து உங்களுக்கு செட் ஆகும். இது மாதிரி உங்கள் சிபி வந்துச்சுன்னா வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து பில் பண்ணி கொடுப்போம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலுமே நம்ம வந்து கொரியர் சப்போர்ட்டோட வந்து பில் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கொஞ்சம் ஆள் போயிட்டே இருக்காங்க, அதனால் கொஞ்சம் நான் அப்போ போய் பார்த்துட்டே இருக்கேன். மற்றபடி என்னோட அப்படியே பார்க்குறேன் யாரும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா யாரும் லேடிஸ் இல்லைன்னு கூட நம்ம ஜென்ஸ் டைம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்குவீங்க. அதனால வந்து சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடை வீதி, அதனால ஆளு போக்குவரத்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரல் வந்து கொஞ்சம் மேம்படுறேன். ஏன்னா மைக் ஆர்டர் பண்ணி இன்னும் வரல, 5 நாள் ஆச்சு, என்னன்னு தெரியல, இன்னும் வரல. அந்த மைக் வந்தோடனே உங்களுக்கு வந்து குரல் வர இன்னும் தெளிவாக தெரியும்.